ரிங்கு போய்கிட்டே இருக்கு, எடுப்பாளா எடுக்க மாட்டாளான்னு தெரியலையே. ஏம்மா ஏம்மா பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்று அட்டன் பண்ணி பேசு, இல்லாட்டி கட் பண்ணியாவது விடு. பார்த்துக்கிட்டே இருக்கா இல்லாட்டி ஏதோ புது நம்பரா இருக்கா, அதான் இருக்கா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா. ஏன் போட்டு எடுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுருதேன். என்ன கட் ஆயிட்டு? திரும்ப போடவா என்ன செய்யணும்னு தெரியலையே. சரி, அடிக்கடி போட்டா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். தேடாத நிலையில் நோகாத வழியில் கண் பார்க்கும் இடமெங்கும் நீதான் உயிரை துளைத்தேனது உன்னில்தானோ. ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயில், ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயில். இப்போதான் படுத்தனாக்கா இருக்கு. அந்த அன்னைக்கு விடிஞ்சிட்டுப்பா. நமக்கு மட்டும் தான் இப்படியா, எல்லாருக்கும் இப்படியான்னு தெரியல. கண் அசந்தனாக்கா இருக்கு, அதுக்குள்ளே விடிஞ்சிட்டு. ஆடி மாதம் வேற பிறந்துட்டு இனி விடிய முன்ன பாட்டை வேற போட்டு விட்றானுவே. நைட்டும் தூங்க முடியாது, பகல்லையும் தூங்க முடியாது. எந்திப்போம் தாய்க்கிழவி எந்திரிச்சு வந்து அப்புறம் கத்த போகுது. என்ன அழகாக கிடந்து உறங்கியாரு. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நம்மளும் பேசாமல் ஆம்பளையாலாவே பிறந்திருக்கலாம். வேலைக்கு போயிட்டு வந்தால் சூடாக ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருப்பாவே, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இப்படி பிறவி எடுத்துருக்கணும் நம்மெல்லாம். நாள் பூரா வீட்டில் வேலை பார்க்கணும், ஒரு நிம்மதி உண்டா? ஒரு நேரம் சுவாரி யாராவது நமக்கு செஞ்சு தரவளா? நம்மளே செஞ்சு நம்மளே திங்கேண்டி இருக்கு. மேற்கொண்டு எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் சும்மா தான் இருக்கு அப்படின்னு ஒரு பேர் வேற. 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் வீட்டில் சும்மா இருக்கான்னு தான் பேரு. சரி, நம்ம தலையெழுத்த புலம்புனோம்னா வருஷ காலம் புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும். போய் என்ன ஏதுன்னு வேலையை பார்ப்போம். கோயிலில் காலையில் நல்லா சாமி கும்பிட்டா சின்னக்கா? ஆமாட்டி, எனக்கு இன்னைக்கு தான் ஒரு மாதிரி தெளிச்சலாம் நல்லா இருக்கு. பார்த்துக்கோ, கிளம்புறே கோயில் போயிட்டு இருந்தா என்ன அழகா இருக்கு. இந்த கால்வழி மட்டும் இல்லைன்னா நானும் தினமும் கோயிலுக்கு போயிடுவேன். அது இந்த ஆடி மாதம் போயிட்டு வரதே அண்ணா அழகா இருக்கு. மத்தியானம் கூழ் ஊற்றோக்கா, ஒரு எட்டு வந்து கூழ் வாங்கிட்டு போ. இல்லட்டி மறுபடி கூழ் வாங்கக்கெல்லாம் எனக்கு அப்படி தூரம் அலைய முடியாது. நீ வாங்கின அப்படின்னா எனக்கு ஒரு செம்பு வாங்கி வச்சிரு, நான் சின்ன பொண்ணு அனுப்பியும் கொடுத்து விடுன்னா. சரிக்கா. ஏ அப்பா, என் மாமியார் பத்தி முத்தி போய் பத்தி பழமால உட்காந்துருக்காவே. என்ன அத்தைஸ், காலையிலே பட்டைங்கிட்டையெல்லாம் போட்டு ஆள் ஜொலிக்கையில 2 பேரும். ஆமா, பிறகு ஒன்னு எனக்கு 8 மணி வரைக்கும் இறந்து உறங்க சொல்லியோ? எத்தே நேற்று தூங்கக்கே எனக்கு 2 மணி ஆயிட்டுதே. அதான் இன்னைக்கு எந்திக்கேக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு. எல்லாத்தையும் கழி பிறக்கி போட்டானதே படுத்திருக்கேன். இப்போ சாப்பாடு மட்டும் தானே செய்யணும், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆமா, நீ இப்போ ஆரம்பிச்சு 10 மணி 10:30 மணிக்கு வரைக்கும் டிஃபன் செஞ்சுட்டு கிடப்பேன். அது வரைக்கும் நான் காத்து கிடக்கவா? நான் காலையிலே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு 2 இட்லியை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டேன். உனக்கு தான் இருக்கு, போய் பல்ல தேய்ச்சிட்டு கட்டையை கழுவிட்டு போய் தின்னு போ. அப்படியாத்தே? இத்தே இப்படி பண்றாருந்தா நீங்க தினமும் கோயில் போயிட்டு வாங்கத்தே. நீங்க ஒரு நாள் கோயில் போனதுக்கே கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுத்து எப்படியெல்லாம் இட்லியை வச்சு சட்னி வைக்க வச்சுட்டாரு. கட் இஸ் கிரேட். என்னத்தே நீட்டாதப்பா? நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனத்தே. அதுவும் நீங்க இட்லியெல்லாம் அவிச்சு வச்சுட்டு என்னைய போச்சுன்னா நான் போகாம இருப்பேனா? கண்டிப்பா பெரியந்தே. வெள்ளத்தாயத்தை நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமோ. நானும் அக்காலும் சேர்ந்தான் கோயில் போயிட்டு வந்து இட்லியை வச்சு தந்தா, அவள் நானும் சேர்ந்தான் சாப்பிட்டோம். சரி தே, அப்ப நான் போய் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு போய் சாப்பிடுதேன். என்ன? சரி மக்களே, போய் சாப்பிடு. ஒரு கூறு உண்டா பாருட்டி? ஆடி மாசம் அதுமா காலம்பரை எந்திரிச்சு இவ போற பிள்ளைலாம் என்ன அழகா கோயில வந்து நிக்கோ. பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. இவ இப்பதான் எந்திரிச்சு கொட்டாய் விட்டுட்டு வந்து நிக்கா. வீடுக்காவதான் சொல்லியெல்லாம் ராத்திரி தூங்கக்கு 2 மணி ஆயிட்டுன்னு. ஆமா, அவன் அந்த அன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு 2 மணிக்கு போய் படுத்திருக்கா. நீ வேற 10:30 மணிக்கெல்லாம் மொழிவு கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் படுத்தாதான் போன நோண்டிட்டு கிடந்திருக்கா. அதுக்கப்புறம் தூங்கக்கு 2 மணியா இருக்கு. அதை தான் இப்படி சொல்லிட்டு போறா. எல்லா வீட்லயும் இந்த கதை தான்க்கா. இப்போ இந்த மாய போன ஊர் உலகத்தையே போட்டுலாம் ஆட்டி படக்கி. ஒரு வேலையில பார்த்தா அடுத்தடுத்து என்ன வேலையில பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நிம்மதியா செத்த உட்கார்ந்தோம்னா தூங்கி எந்திப்போம். இல்லாட்ட யார்ட்டையா போய் பேசுவோம், இல்லை ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவோம். இப்படியான வேலைகள் செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. அதை விட்டுட்டு சாப்பிட்டு முடிஞ்சுட்டு அவர் 10 நிமிஷம் போன் பார்க்கேன். பாத்திரம் கழுவிட்டா நான் ஒரு 10 நிமிஷம் போன் பார்க்க போறேன். துணி துவச்சு நான் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் போன் பார்க்க போறேன். இப்படித்தான் ஏன் மருமலும் சொல்லிட்டு அலைதா. அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்கோ தெரியல. நிம்மதியா செத்து தூங்கி எந்திக்கிறது என்ன அழகா இருக்கும் தெரியுமா? வேலையெல்லாம் பார்த்துட்டு 10:30 மணிக்கு வேலையை முடிச்சிருக்கா, 2 மணி வரைக்கும் போன் நோண்டிருக்கான்னா மேல் காலெல்லாம் வலிக்காதாம்மா? ஆமா, முடி அதில் என்னதான் கிடக்குன்னு தெரியாது. அதான் பார்த்துட்டு பல்ல கட்டிட்டு கிடப்பா. என்ன செய்ய, இப்போ உள்ள காலம் அப்படி ஆயிப்போச்சு. என்ன சரசக்கா, இப்போ கிடந்து காய்கறி நெட்டு கிடைக்கிய? காலையில பிள்ளைகள் பள்ளியிடம் போவேலே சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பீங்களா? கொடுத்து விட்டுருப்பேன் சாந்தி. இன்னைக்கு கெரியாவே இல்லை பார்த்துக்கோ. அதான் ஒரு தக்காளி சோறு மாதிரி விரவி தான் கொடுத்து விட்டேன். மத்தியானத்துக்கு குழம்பு கறி வைக்கணும் பத்தியா? அதான் இப்போ நறுக்கிட்டு இருக்கேன். ஏன்க்கா கெரியா இல்லை? என்ன செய்யுது? ஏன் காலெல்லாம் ஒரே வலி பார்த்துக்கோ. எதுக்கு தான் இப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. காலையில எந்திக்கவும் முடியல. அடிச்சு போட்டேனாக்கா மேல்காலெல்லாம் வலி. என்ன வல்லாங்களையா எந்திரிச்சு நினைச்சு சாப்பாடு செஞ்சு பிள்ளைகளையும் அனுப்பிவிட்டேன் பார்த்துக்கோ. கண்டிச்சு இருந்தாலும் இப்படி இருக்கும்க்கா. எனக்கே சூடங்கிறது சுத்தி வைக்க வேண்டியதானே? இல்லாட்ட முளாத்த சுத்தி அடுப்புல போடுங்க. சரசக்கா. வா சின்ன பொண்ணே. என்னக்கா, நான் இல்லாம நீங்க மட்டும் நல்லா கதை பேசிட்டு இருக்கே போல. அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே, சரசக்காக்கு மேல்கெல்லாம் வலிக்கான், கண்டிஸ்டியா இருக்குமோன்னு லட்சுமி அக்காவும் சரசக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் சரசக்கா, கெதியா இல்ல? ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப எல்லாம் இல்ல. ஒரு மாதிரி மேல்கெல்லாம் வலிச்சிட்டு ஒரு மாதிரி வருது. அதான் காலையில பிள்ளைக்கு சாப்பாடு கூட செஞ்சு கொடுத்து விடல. ஒரு பொடியா ஒரு தக்காளி சோறை விரவி கொடுத்து விட்டு அந்த அன்னைக்கு இப்போ வேலையை பார்த்துட்டு இருக்கேன்.
அதான் லட்சுமி சொன்னா ஒரு சூடத்தை சுத்திங்க இல்லாட்ட மிளகாத்தை சுத்தி போடுங்க கண்டட்டியா இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தா நீ வந்துட்ட. இது எனக்கா புது பொருளியா இருக்கு. கெதி இல்லைன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டுங்க. பொலாத்தை சுத்தி போடுதேன் உப்பை சுத்தி போடுதேன்னுட்டு. ஆமா லட்சுமி அக்கா அப்படியெல்லாம் செய்தாவ அப்படின்னா அவைய 5 பைசா விட மாட்டாவ. ஆஸ்பத்திரிக்கு போய் 6 ரூபாய் கொடுக்க அப்படிங்கக்காண்டி இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணிக்கிடுவாவ. அப்படியே ரூபாயை கெட்டுக்கிட்டா சேர்த்து வச்சுக்கிடுவாவ. எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? ஆமா நான் கெட்டுக்கிட்டா சேர்த்து தான் வச்சிருக்கேன், வந்து அள்ளிட்டு போ. ஏக்கா அப்ப நான் சொன்ன சேர்த்து நான் கெட்டுக்கிட்டா பணத்தை எண்ணி வச்சிருக்கீங்களோ? ஆமா கெட்டுக்கிட்டா வைக்கக்கிட்ட எண்ணி வச்சிருக்கேன், வந்து தூக்கிட்டு போ. வைக்கக்கிட்ட என்ன சும்மாவா இருக்கு? அதுவும் ரூபா கொடுத்தா தானே கிடைக்கும். அதுவும் நிறைய கெட்டுக்கிட்டா வச்சிருக்கேன்னா பெரிய ஆள் தானே நீங்க. ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு உங்ககிட்ட நான் பேசவே இல்லம்மா. நான் சரச கட்ட பேசுனதோட நின்றுக்கிட்டேன். தேவையில்லாம கூட கூட என்னை இழுக்காத பாத்துக்கோ. ஆமா லட்சுமி அக்கா வந்து டீசெண்டா இருப்பாவ. யார்ட்டையுமே ரொம்ப அதிகமா பேச்சு வச்சுக்கிட மாட்டாவ. நம்ம தான் வீட்டு ரொம்ப பேசக்கூடாது சாந்தி அக்கா. இன்னொரு கிரிக்கின் சேர்ந்துட்டா. இனி பேச்சே கொடுத்துடக்கூடாது. நம்ம வாயை திறந்தா நம்மளை வச்சே நேரத்தை போக்குவாள்வே. சரி அது போட்டும். சரசக்கா உங்க உடம்பொலி போறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டா? என்ன சின்ன பொண்ணு? கூழு குடிச்சா சரியா போயிரும்க்கா. ஆமா இப்ப நம்ம அதுக்கு போட்டு கூழ காய்ச்சிட்டு கிடக்க முடியுமா? ஏன்க்கா காய்ச்சணும்? நீக்கு வயல்ல கூழ் ஊத்துதாங்களாம்ல? அப்படியே சின்ன பொண்ணு அதுக்குள்ள ஆரம்பிச்சு கூழுத்தேன். எனக்கு எங்கக்கா தெரியும். எங்க வீட்டு கிளவியே தான் 2 பேரும் பேசிட்டு கிடந்தாவோ, அப்பதான் கேட்டேன். ஐயே இது தெரியாம மத்தியானம் சோற பங்கிட்டேனா? இப்படி தெரிஞ்சுட்டா மத்தியானத்துக்கு கூழ வாங்கியே குடிச்சிட்டு இருந்துக்கலாமே. ஏன் நானும் முடி கூழ் ஊத்துறது ஒரு பிரசாதம் மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு நம்ம இருக்க போறோம். பிற சுவார் திங்காம எப்படி உயிர் வாழ்விய? அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு. ஒரு கிளாஸ் கூழ குடிச்சாலும் வயிறு கப்பு இருக்கும்ல. அப்புறம் ராத்திரிக்கு பொங்கினா போதும். இன்னைக்கு கூழ ஊத்துதாவன்னு தெரியாமலாம் சோறு கறி குழம்பெல்லாம் வச்சுட்டேன். உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு ஒண்ணு செஞ்சிட முடியாதுமா. எல்லாத்தையும் நீங்களே அமைக்கிருவிய. எல்லாருக்கும் வேணும்னு நினைங்க என்ன? ஆமா நான் அப்படி ஒருத்தி தான் வாங்கிட்டு தெரியும். போய் பாரு எல்லாரும் சோத்து பானை முதற்கொண்டு கொண்டு வந்து நிப்பாளுவோம். பானை நிறைய வாங்கிட்டு போடுவோம். ஒரு கிளாஸ் வாங்கணுமா? ஒரு கிளாஸ் அங்கே நிக்க கூட்டத்துல நின்று ஒரு கிளாஸ் வாங்கி எவ்வளவு குடிக்க? வாங்கினா ஒரு சோத்து பானை நிறைய வாங்கணும், குழம்பு சட்டி நிறைய வாங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். லட்சுமி அக்கா நீங்களும் வரையலாம்? எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீங்களே போய் வாங்கிக்கோங்க. அதானே லட்சுமி அக்கா தான் பெரிய ஆளு. கோயில்ல வந்து கூழ் வாங்கி குடிக்கிறவளே அவ குறைஞ்சு போயிருக்காவே. ஆமா நான் பெரிய ஆளு. இவன் வந்து பார்த்தா ஏன் சாந்தி இப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே ஏக்கா. நான் இப்ப நல்லதா தானக்கா சொன்னேன். லட்சுமி அக்கா பெரிய ஆளு தானே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? லட்சுமி அக்கா சின்ன ஆளு, ஒன்னத்துக்கு உதவ மாட்டாவே. வயலட் மண்டையில தலையில பெயிண்ட் அடிச்சுட்டு அலைதாவே. அப்படி எல்லாம் பேசணும்னா தான் நீங்க நீ ஏசணும். நீ எதுவுமே சொல்லண்டாம் சாந்தி. நீ என் பேச்சே எடுக்கண்டா. அது எப்படிக்கா? ஒன்னா மண்ணா எல்லாரும் பழகுதோம். உங்க பேச்சை எடுக்காம எங்களால இருக்க முடியுமா? சரி ஃபைனலா கேட்கும். வாரியில வரலையா குழுவாங்க? நான் தான் வரலன்ட்டம்ல. உங்க கூட 5 நிமிஷம் உட்கார்ந்துருக்கே எனக்கு தலைவலி வருது. இல்ல நான் 1 மணி நேரம் வந்து உங்க கூட நிக்கவா? சரி விடு சின்ன பொண்ணு. அவிய வசதியானவே. அவியெல்லாம் வந்து நிக்க போறாவே. நம்ம போய் வாங்குவோம். சரசக்கா பாருங்கக்கா, வார்த்தைக்கு வார்த்தை நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காள்வே. ஏன் சந்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கா? அவ போக்குல அவ இருக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை இந்த பாடுபடுத்துறிய. ஏக்கா நாங்க என்னக்கு அப்படி பாடப்படுத்திட்டோம்? கூடு குடிக்க வாங்கணும் குட்டது ஒரு குத்தமா? ஆமா குத்தமா சித்தமானுக்கிட்டு. அவளுக்கு விருப்பம் இருந்தா வாரா, இல்லன்னா வாட்டுக்கு அவ போக்குல வேலையை பார்த்துட்டு இருப்பா. நமக்கு நேரம் இருக்கு போறா. அவளுக்கு 1008 வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு இருப்பாள்ல. இதுல என்ன இருக்கு? அவ வந்தா வரட்டு வராட்டா இருக்கா. அதை வச்சே பேசாதிய. ஆஹா அப்படியெல்லாம் நாங்க லட்சுமி அக்காவை விட முடியாது. லட்சுமி அக்காவும் வந்தாதான் நாங்களும் குழுவாங்கக்கு வருவோம். அப்படி அவ வரலன்னு வைங்களேன், அவ வீட்டுல ஒரு குத்துச்சட்டி எடுத்து அது உள்ளே லட்சுமி அக்காவை உட்கார வச்சு கூட்டு போயிருவோம். சரசக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. அந்த கிரிக்கெட்ட மண்டாடக்க எனக்கு ஆவி இல்ல. சரி லட்சுமி பார்த்து போயிட்டு வா. முடிஞ்சா கூழுவாங்கக்கு நீ வா, இல்லைன்னா நான் வாங்கினது கொஞ்சம் கொடுத்து விடுது என்ன? சரிக்கா. லட்சுமி அக்கா இன்னும் 1 மணி நேரத்துல கூழ் ஊத்திடுவாங்களா? நான் கூப்பிட வருவேன், வந்துடணும் என்ன? ஏப்பா மூஞ்சி முகரையும் நெட்ட குரங்கு. சரி நாள்முடி மணி இப்போ 11 ஆகுது. 12 மணிக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சது கூழ் ஊத்துவாவே. சட்டியை தூக்கிட்டு வந்துருங்க என்ன? சரி சின்ன பண்ணு. ராணிக்கா நீங்களும் ரெடியா இருங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். சரிம்மா. சரி நான் இப்போ கிளம்புதேன். வீட்டுல போய் என் மாமியார்ட்ட சொல்லிட்டு என்னத்தையும் சுவாத்தை பொங்கி வச்சுட்டு வரேன். ஏன் சின்ன பண்ணு? நீ தான் இன்னைக்கு கூழ் வாங்க வரல, அவன் மாமியார் பொங்க சொல்லு. இல்லக்கா இன்னைக்கு என்னன்னாலும் அது பொங்கிக்கிடாது, நான் தான் செய்யணும். ஏன் அப்படி? நீ காலையில நான் எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆயிட்டுக்கா. அந்த அன்னைக்கு என் மாமியார் தான் காலையில இட்லி வச்சு சட்னி வச்சிருந்தது. அது காலையில ஒன்றும் செய்யலை அப்படின்னாலும் மத்தியானத்துக்கு எத்த நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் கூழ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடலாம். இப்போ காலையில அது செஞ்சுட்டு பார்த்தியல, மத்தியானத்துக்கு நான் தான் செஞ்சு தீரணும். இப்போ போய் சொன்னோம்னா அப்புறம் பூகம்பம் வெடிச்சிரும். பிறகு நான் போய் குழம்பு கறியில வச்சுட்டு அந்தால வாரேன் என்னக்கா? சரி சின்ன பொண்ணு போயிட்டு வா. ஏக்கா சின்ன பொண்ணு லேசுபட்டா கிடையாதுக்கா. ஏன் சந்தி அப்படி சொல்லியா? பிறகு அவன் மாமியார் என்ன குறை பேசுவாக்கா? மாமியார் ஒரு வேலை செய்ய மாட்டா, தூசி திரும்ப எடுக்க மாட்டா, வீடு தூக்க மாட்டா, அதை செய்ய மாட்டா, இதை செய்ய மாட்டான்பா. இன்னைக்கு அவன் மாமியாரு நல்லா காலையிலே எழுந்திரிச்சு இவளுக்காண்டி இட்லி வச்சு சட்னி எல்லாம் வச்சிருக்கு. என்ன நல்ல பொம்பளா இவன். நல்லா 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இப்ப தின்னுட்டு வந்து நம்மகிட்ட கதை பேசிட்டு போறா. இப்படி இருந்துட்டு இவன் மாமியார குறை பேசலாமாக்கா? எல்லா நாளுமா மாமியார் மாதிரி வேலை வைக்கிறவ சந்தி எப்பவாச்சும் செய்வாவே. இன்னைக்கு என்னமோ செஞ்சிருக்கு அவ்வளவுதான். மத்தபடி எல்லா நாளும் அப்படி இருந்திருக்காதுல, அதான் அப்படி சொல்லிருப்பா. அதுக்கு இல்லக்கா அப்ப தின்னுட்டு மாமியார குறை பேசுறது தப்பு தானே? சரி என்னமோ செஞ்சுட்டு போறா. சரி சந்தி நான் வீட்டுக்கு போய் குழம்பு கறியில என்னத்தையே வச்சுட்டு அப்புறம் கூழ் வாங்க வேற வந்து நிக்கணும். எவ்வளவு நேரம் நிக்கணுமோ தெரியல. நான் நேரத்தோட வீட்டுக்கு போறேன். என்னம்மா இந்த குந்தாணி லேசுபட்டவ கிடையாது. மத்தவ கதை பேசையில மட்டும் ஆன்னு உட்காந்து கேப்பா. நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வரமிட்டு போயிருவா.
நம்மனால எல்லாவளுக்கும் ஒரு இலக்காரமா போச்சு இவா தானே அப்படின்னு. சரி சரி நம்மளும் வீட்டுக்கு போய் நேரத்தோட ஒரு பெரிய பாத்திரம் கழுவி கரைக்கி வைப்போம். அப்பதான் கூழ் வாங்கறதுக்கு சரியா இருக்கும். ஏ அம்மா எவ்வளோ கூட்டம். சின்ன பொண்ணு கூட்டத்தை பத்தியா? இதுல எப்ப நின்று நம்ம வாங்கிட்டு போவே? முன்னேரத்திலேயே வந்திருக்கணுமா இருக்கும் சாந்தி. சரி கொஞ்சோண்டு நாளும் வாங்கிட்டு போவோம். பிற என்ன செய்ய? சின்ன பொண்ணு என்னக்க? கொஞ்சம் கீழே குனியா. ஏமா குனியம்மா. யாரு கேள்வி கேப்பா? என்ன நாள் முடி? இப்படியே நின்றுட்டு இருந்தோம் நமக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நாள் முடி நம்ம நேரம் வந்தது நம்ம மேல தப்பு. அவ்வளோ முன்னேரத்துல வந்தாலும் வாங்கிட்டு நிக்கல்வோ. ஒரு அடி முன்னெடுத்து வச்சேன்னு வைங்களேன், எல்லா அவளுமா சேர்ந்து நம்மள கும்பிடுவாள்வோ. அது கரெக்டாக சின்ன பொண்ணு. நேரானது ஆயிட்டு. நம்ம வந்தமா வாங்கினமா போனமான்னு இருக்கணும். எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்க முடியும்? அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன். நீ அதுக்கு உதவி பண்ணுனா நம்ம சட்டி நிறையா சட்டுன்னு வாங்கிட்டு வீட்டை பார்த்து போயிடலாம். என்னதுக்க? எனக்கு இப்ப சாமி வர போகுது. எது சாமி வர போதா? ஆமா கிருக்கி, அப்படி நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல கோவம் வந்துட்டு சாமிக்கு கூட ஊத்துங்கன்னு சொல்லி நம்ம 3 ஒரு சட்டிலையும் வாங்கிட்டு வீட்டை பார்த்து ஓடிடு. நான் அப்படியே லேசா மயங்கி விழுந்த மணிக்கு விழுந்துட்டு அந்த அன்னைக்கு எந்திரிச்சு வரேன். சரிக்கா, நல்ல ஐடியா. சரி பச்சடி பண்ணிடுவோமா? அது என்னக்கா பச்சடி பண்ணிடுவோமா? இங்கேயா பச்சடி இல்ல கிருக்கி, நடைமுறைப்படுத்திடுவோமான்னு கேட்டேன். சரி 4 முடி பண்ணுவோம். 4 முடி ஏதோ பிளான் போடுது. சரி ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். என்ன தலையை விரிச்சு போட்டு என்ன கத்துது? அது சரி, சாமி வந்தா எல்லாரும் இப்படித்தான் பண்ணுவாவ. இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? நடிக்கதே இப்படியா? சரி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். சரசக்கா இந்த பாத்திரத்தை பிடிங்க, நான் வரேன். அத்தா உனக்கு என்ன வேணும் அத்தா? எதுக்கு வந்திருக்க இப்போ? நான் அந்த உலகத்தையே ஆளுதவா. அது தெரியுது அத்தா, உலகத்தையே ஆளுத நீ இந்த உருப்படாத 4 முடி மேல வந்திருக்கே. என்னாச்சு உனக்கு? ஊர்ல நல்லவா எத்தனையோ பேர் இருக்கா. அவ உடம்புல எல்லாம் வரலாம்னா அத்தா? போய் இந்த 4 முடி தான் கிடைச்சால உனக்கு? அவங்க பேசுங்க தனமா. அவளை பத்தி தேவையில்லாம பேசணும்னா அந்த அன்னைக்கு பிளானை கேன்சல் பண்ணிட்டு ஆப்போசிட் ஓடிடுவா. அத்தா பாத்துக்கோ. அத்தா விளையாட்டுக்கு பேசினதெல்லாம் வினையா எடுக்காத அத்தா. பிளான முடிச்சுட்டே போ அத்தா. என்னக்கா இவள் என்ன பேசுறியாத? தலைய முடிய மாட்டுக்கு வாழ முடிய மாட்டுக்கு. ஒரு நாள் இந்த சாந்திக்கு சாமியெல்லாம் வந்ததுல இன்னைக்கு சாமி ஆடிட்டு கிடக்கா. அதான் எனக்கும் புரியல புஷ்பா. என்ன முடி மேல அடிக்காம கொட்டடிக்காம அவளுக்கு சாமி வந்துருது. நீங்க வேற ஒண்ணு சாமி காரியம்க்கா. எதுவும் நம்ம ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு பேசி சாமி குத்தமா இருப்போது. அமைதியான இல்லைங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அத்தா, செய்தோம். அப்படி கேளுட்டி. ஒரு கூழுக்காண்டி இந்த ஆத்தா நடு உச்சி வெயில்ல இப்படி வந்து நிக்கிறேன். இது நல்லதுக்கு ஆகுமா? ஆவாதாத்தா ஆவாது. என்னைய இப்படி நிக்க வச்சு பாத்துட்டீங்களேட்டி. ஆத்தா ஏதோ அறியா ஆளுக்க தெரியாம பண்ணிட்டாவ, மன்னிச்சிடாத்தா. மன்னிக்கணுமா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு தான் டி. ஆத்தா விஜயகாந்த் டைலாக்லாம் பேசுவே. என் பொறுமையை சோதிக்காத டி. வளர்ந்து கெட்டவளே. கொண்டு போய் ஒரு 3 சட்டியில நிறைய கூழ் வாங்கி அப்படியே கோயில் வாசல கொண்டு போய் வச்சிருட்டி. அப்பதான் அந்த ஆத்தா மனம் குளிருவா. சரி ஆத்தா, சரி நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கே. சரசக்கா அந்த 3 பாத்திரத்தையும் கொண்டாங்க. என்ன பூசாரி தாத்தா, சட்டுப்புட்டுன்னு 3 சட்டிலையும் கூழ ஊத்துங்க. அப்புறம் ஆத்தா சாம விட்டுற போறா. என்னக்கா ஒரு நாளும் இல்லாம இந்த 4 மணி இன்னைக்கு சாமியாட்ட ஆடிட்டு கிடக்கா. அவ மாமியா அந்த காலத்திலேயே நல்ல சாமி ஆடுவான்னு சொல்லுவாளதா. அதே மாதிரி மருமகளுக்கும் வந்துட்டு போல. அப்படியேக்கா அவ மாமியா சாமி ஆடுவாளோ? ஆமலதான் நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அந்த குடும்பத்துக்கு வாக்கா அப்படியே அவன் மாமியாக்கு வந்தது மருமகளுக்கும் வருது. அத்தா நீ கேட்ட மாதிரி கூழ வாங்கி வாசல்ல கொண்டு போய் வச்சிரியா அத்தா? வேகமா போட்டி வேறசா போ. என்ன பெரியாத்தா? ஏடி எல்லாரும் கேட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை இந்த ஆத்தாவை காக்க வச்சியே ஊருக்கே சாம விட்டுறேன் பாத்துக்கோ. ஆத்தா மலை ஏறுதா. அம்மா சாந்தி, ஏ சாந்தி எந்திமா. எம்மடி இப்ப என்ன செய்யணும் தெரியலையே. சாந்தி எந்திரிமா. அம்மா சாந்தி மெல்ல எந்திரிமா. சாந்தி ஒண்ணு இல்லலம்மா. ஒண்ணு இல்லக்கா. ஏன் அப்படி கேக்குறியா? எனக்கு என்னாச்சு? அதுவா ரொம்ப வெயில் அடிக்கலாமா, அதான் மயங்கி விழுந்துட்டா. அப்படியாக்கா? சரி அப்படியே என்னைய கைத்தாங்களா கூட்டிட்டு போங்கக்கா போவோம். சரிம்மா வா கூட்டு போறேன். அம்மா ஒருவா கூழுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு கடவுளே.